இந்த சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளிலும் கூட சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1வது வசனம் விதமாய் சொல்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை. துன்மார்க்கனுடைய ஆலோசனை என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. இது ஒரு எச்சரிக்கை சத்தமாய் நமக்கு தொடுகிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், ஆலோசனைக்காரர் அனைவர் இருந்தால் ஜனங்களுக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கிற துன்மார்க்கனுடைய ஆலோசனை, இன்னைக்கு இதை பார்க்கிற வாலிப சகோதர சகோதரிகள் மற்றவர்களும் சரி, துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு நம்ம செவி சாய்க்கக்கூடாது. அப்படி செவி சாய்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை கீழே விழுந்துவிடும். அங்கே பார்க்கிற அநேக ஆலோசனைகள் அநேகம் இருந்தால் சுகம் உண்டாகும். இப்போ நல்ல ஒரு ஆலோசனை கேட்கிறதா இருக்கணும். வேதத்தில் ரெகேபியாம் என்கிற ஒரு ராஜா இருந்தார். அவனுடைய வாழ்க்கையில் அவர் கேட்ட அந்த அந்த ஆலோசனையின் முடியாதமாய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ரெகேபியாம் 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் இந்த ரெகேபியாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெகேபியாம் ஆட்சி காலத்தில் தன்னுடைய தகப்பனால் யெரொபெயாம் கொடுமையாக நடத்தப்பட்டு சாலமோன் மரித்த பின்பு ரெகேபியாம் தேடி இந்த யெரொபெயாம் வந்து சொல்கிறார், உங்கள் தகப்பனால் நாங்கள் ரொம்ப கொடுமையாக நடத்தப்பட்டோம், இப்போ நாங்கள் திரும்பி வந்திருக்கிறோம், நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம், நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் எங்களோட சமாதானம் இருந்தால் நாங்களும் சமாதானமாக இருப்போம்னு சொல்லி இந்த ரெகேபியாமோட சமாதானம் பண்ணதுக்கு வாராங்க. ஆனால் ரெகேபியாம் தன் தகப்பன் இடத்துல இருந்த பிரபுக்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் அவங்களோட சமாதானமாக நடத்துனீங்கன்னா தேசம் சமாதானமாக இருக்கும்னு சொல்லி. ஆனால் ரெகேபியாம் என்ன செய்தார், தன்னுடைய நண்பர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்குறாங்க. அப்போ அவங்க நண்பர் சொல்கிறாங்க, என் சுண்டு உரல் எங்கள் அப்பா இடுப்பை கண்ணிலும் பெருசு, எங்கள் அப்பா சவுக்குனால் உங்களை தண்டிச்சாரு, நான் தேடினால் தண்டிப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 நாள் கழித்து யெரொபெயாமும் அவனோட கூட இருந்தவங்களும் வந்து நிற்கிறாங்க. அப்போ ரெகேபியாம் இவ்விதமாக சொன்னதுனால யெரொபெயாமும் அவனுடைய கூட்டத்தால் 10 கோத்திரத்தை பிடிச்சிட்டு தனியாக தேசத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ ரெகேபியாம் கையில் 2 கோத்திரம் தான் இருந்துச்சு. பாருங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்டதுனால தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டு போயிட்டு. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அநேக குடும்பங்களில் நம்ம வந்து என்ன செய்கிறோம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம போகிறதுனால வீடுகள் பிரிக்கப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட துன்மார்க்கனுடைய ஆலோசனை இப்படியே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு வேதம் எச்சரிக்கிறபடியாருமாய் நாமும் துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்காதபடிக்கு தேவனிடத்தில் வந்து நல்ல ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த காலத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம், நீர் பொருட்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இதை பார்க்கிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தாவே சுதந்திரம், ஆண்டவரே கர்த்தாவே துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்டு ஆண்டவரே கர்த்தாவே தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால ஏற்படுகிற பிரச்சனைகளை பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே சுதந்திரிக்கிறோம். அப்பா, இந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்காதபடிக்கு தேவ சத்தத்தை கேட்கத்தக்கதாய் நல்ல ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே கர்த்தாவே நல்ல பெரியவர்களுடைய ஆலோசனையை தள்ளாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீரே பொருட்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே.